அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹ் அல் அலீம் வனுசல்லிம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, முகநூல் நண்பர்களே, அல்லாஹ்வின் ஒரு அளப்பெரும் கிருபையினால் நபியின் வரலாறும் காலத்தின் அவசியம் என்கின்ற ஒரு தலையங்கத்தின் கீழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு குறுந்தொகுப்பாக ஒரு தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தொடர், நாம் இதுவரைக்கும் பார்த்த தொடர்களை காட்டிலும் ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எமோஷ்னலான ஒரு சிச்சுவேஷனை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வரலாற்று நிகழ்வை படிப்பவர்கள் கண்ணீர் வடிக்காமல் இந்த வரலாற்றை கடந்து போக முடியாது. இப்போ ரசூலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். அப்போ நாம் கடந்த தொடரிலே பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷக்கு சதர், ரசூலுடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஏற்பட்டவுடன் செய்தியை கேள்விப்பட்ட ஹலீமா அம்மா அவர்கள் பதறியடித்து கொண்டு ரசூலை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறம் மாறிய நபர்களாக பெற்றுக்கொண்டவுடன் தன் நெஞ்சோடு ரசூலை அணைத்து விட்டு ஹலீமா அம்மாவுடைய சிந்தனையெல்லாம் ஒரு எத்தீமான ஒரு குழந்தை தான், தந்தை இல்லை, இருந்தாலும் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றென்றால் நம்மை சும்மா விடமாட்டார்கள் என்ற செய்தி ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி, ரசூலை ஒப்படைத்து விடலாம் என்று மனம் வருகிறது. ஆனால் ஒப்படைப்பதற்கும் மனமில்லை, வேறு வழி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆமினா அம்மா அவர்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம் என்பதற்காக அவர்களும் அவருடைய கணவரும் சேர்ந்து மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுடைய பார்டரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்ட நெரிசலின் காரணமாக ரசூலுல்லாஹ் தொலைத்திடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொலைஞ்சிடுறாங்க. எப்படி இருக்கும் அவங்க நிலைமை? ஏற்கனவே பதறி போய் ஒரு கவலையோடு வருகிறார்கள், ரசூலை ஒப்படைக்க போகிறோம். இதில் ரசூலுல்லாவை தொலைச்சிட்டாங்க. அப்போ ரொம்ப கண்ணீர் முழக்க அவங்க எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல ரசூலுல்லா. சரி, அவருடைய பாட்டனார்ட்டையும் நம்ம சொல்லிடலான்ட்டு போய் அப்துல் முத்தலீப் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அப்துல் முத்தலீப் அவங்களும் பதறி போய் தன்னுடைய பணியாட்கள்கிட்ட சொல்லி எல்லாரையும் மக்கா முழுக்க எல்லாரும் தேடுறாங்க. அப்போ ஒரு தெருவுடைய ஓரத்தில் ஒரு நபர், ஒரு சிறுவர் எதையோ யோசித்து கொண்டு நிற்பதை ஒரு ஆள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த நபர் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, நீ யாருப்பான்னு. அவர் சொல்கிறார், ஆனால் முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலீப், அப்துல் முத்தலீபுடைய மகன் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது நான் என்று சொன்னவுடன் அந்த பணியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணைத்து கொண்டு சந்தோஷத்தில் ஓடி வருகிறார்கள். அதற்கு பின்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வருஷம் தன்னுடைய 6வது வயசு வரைக்கும் தன் அம்மாவோடு ரொம்ப நெருக்கமாக ஆமினா அம்மா அவர்களும் தன்னுடைய முழு அன்பையும் காட்டி தன்னுடைய மகனின் மீது அளவு கடந்த பிரியத்தில் 2 பேரும் இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில் ஆமினா அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய கணவருடைய ரசூலுடைய தந்தையுடைய அந்த கபரை நாம் சென்று ஜியாரத் செய்ய வேண்டும், நாம் பார்க்க வேண்டும், அப்படி நம்முடைய சொந்தத்தை பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு யோசனை இருந்தது. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கூட உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. போகிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக எஸ்ரி மதீனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு இடம் ஞாபகம் இருக்குது. கண்ணிச்சிக்கிட்டே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாயார் ஆமினா அம்மா அவர்கள் அப்துல்லாவுடைய அந்த கபரு பக்கத்தில் அந்த நெருக்கத்தில் இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அந்த கபரு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஒரு இளம் வயது விதவை தன்னுடைய கணவருடைய அந்த கபரை பார்த்தவுடன் அவரோடு வாழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயாரை பார்க்குறாங்க, கதறி கதறி அழுது கொண்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, அம்மா என்ன ஆச்சு? கேட்க அவங்க பதில் எதுவும் சொல்லலை. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, ஏமா அழுவுறீங்க, என்ன ஆச்சு, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க அழுது கொண்டே ஆமினா அம்மா அவர்கள் சொன்னார்களாம், முஹம்மதே, உங்களுக்கு விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து என்னுடைய தந்தை எங்கே என்பதாக கேட்டுக்கொண்டே இருப்பீர்களே, இதோ இந்த மண்ணுக்கு அடியிலே தான் உன்னுடைய தந்தை இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னவுடன் விவரமறியாத இளம் வயதிலே பிஞ்சு வயதில் இருக்கிற ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, என்னுடைய தந்தை எப்பொழுதம்மா இதிலிருந்து வருவார்கள்? நாம் இனி நம்மளுடைய தந்தையோடு தான் நாம் இருக்க போகிறோமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே ஆமினா அம்மா அவர்கள், இதற்கு பின்னால் எப்பொழுதும் உங்களுடைய தந்தை வரமாட்டார் என்ற செய்தியை சொல்ல முடியாமல்
கண்ணீர் முழுக்க ஆமினா அம்மா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அதற்கு பின்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு கொண்டு ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்கள் யஸ்ரிப் மதீனாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்தக்காரர்களில் 1 மாதம் தங்குறாங்க. நின்ற எல்லா கவலைகளையும் மறந்து ஆமினா அம்மா அவர்கள் போயிட்டு இருக்கும் பொழுது 1 மாதம் முடிஞ்சிடுச்சு. திரும்ப கிளம்பலான்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஐமன் அவங்களோட கிளம்பி போகிறாங்க. வரக்கூடிய வழியில் மதீனாவுக்கு நெருக்கமான அபுவா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ ஆமினா அம்மா அவர்கள் படுத்த படுக்க நடக்க முடியல, அந்த இடத்த விட்டு நகர முடியல. ஆமினா அம்மா அந்த இடத்துல ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அப்போ பேசக்கூட வரலை. பச்சிலம் குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அம்மாவை சுற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அழுது கொண்டு. அப்பொழுது ஆமினா அம்மாவுடைய அந்த கண்கள் தான் பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பிறப்பதற்கு முன்பதாகவே தந்தையை இழந்து எத்தீமாக அனாதையான குழந்தையாக இருந்தீர்கள். உங்களுடைய முழு அன்பை காட்டி உங்களை நல்ல முறையில் வளர்த்து உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது உங்களை இந்த நிலைமையிலே நானும் இல்லாமல் உங்களுடைய தந்தையும் இல்லாமல் எத்தீமாக விட்டுட்டு போகிறேன் என்ற நிலையை நினைத்து ஆமினா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசியாக பார்க்கிறார்கள். யா அல்லாஹ், நீதான் இவரை பொறுப்பேற்று வளர்க்க வேண்டும் என்பதாக சொன்ன வண்ணத்திலே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கனிவு நிறைந்தவர்களே, ரசூலுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். ரசூலுடைய பிறப்புக்கு முன்பதாகவே தன் தந்தையை இழந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய அன்பை இப்பொழுதுதான் பெறுகிறார்கள். 2 வருஷம்தான் தன் தாயோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன் கண் முன்னாலே தன்னுடைய தாயாருடைய வஃபாத்தை பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை எப்படி இருக்கும் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கண் முன்னால் தன்னுடைய அம்மா வஃபாத் ஆகிறாங்க. வயசு என்ன தெரியாமா? ஆமினா அம்மா 30 வயசுல வஃபாத் ஆகிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். உம்மு ஐமன் அவர்களும் ரசூலை ஆசுவாசப்படுத்துவதற்காக நிறைய முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாங்க. நிறைந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுபிராயத்திலே தன்னுடைய தாயுடைய தந்தையுடைய அரவணைப்பை இழந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீமாக ஒரு அனாதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்போ இந்த நிலைக்கு அல்லாஹ் ஏன் ரசூலுடைய சிறு வயதிலே ரசூலை யதீமாக ஆக்கினான்? ரசூலுடைய பிறப்புக்கு முன்னாலே ரசூலுடைய தந்தையுடைய உயிரை கைப்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 6வது வயசில் தன்னுடைய தாயாருடைய வஃபாத்தை ஏற்படுத்தியதுக்கு காரணம் என்ன என்பதாக இமாம்கள் நிறைய விளக்கம் தருகிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் நிறைவு கூறுகிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுடைய பிறப்புக்கு முன்பதாக ரசூலுடைய 6வது வயசில் தன்னுடைய தாயையும் தந்தையும் அல்லாஹ் வஃபாத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாவை முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. யாரும் ரசூலை உரிமை கொண்டாடக்கூடாது. நான் தான் அவர்களை வளர்ப்பேன் என்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய வஃபாத்தை சிறு வயதிலேயே ஏற்படுத்தினார் என்பதாகவும் சொல்கிறார்கள். இன்னொரு விளக்கம் என்ன தெரியுமா தராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யதீமாக அல்லாஹ் ஆக்கியதற்கு காரணம் பின்வரக்கூடிய இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், யதீமாக இருக்கக்கூடிய நபர்கள் ரசூலை ஒரு படிப்பினையாக ஒரு முன்மாதிரியாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம இப்படி யதீமாக்கிட்டானே இல்லை, அல்லாஹ் ரசூலை யதீமாகத்தான் ஆக்கி இருக்கிறான். சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தந்தையும் இழந்திருக்காங்க. அப்போ ரசூலையும் அல்லாஹ் யதீமாகத்தான் ஆக்கியிருக்கிறான் என்பதை பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு படிப்பினையாக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன் ரசூலை அதற்கு பயன்படுத்தினான் என்பதாகவும் இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். அன்பிற்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் மக்காவிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆமீன் அம்மா திரும்ப வருவாங்கன்றது தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க வஃபாத் ஆகிட்டு அந்த நிகழ்வு தெரியாது. அப்போ அந்த இடத்துலேயே அவங்கள அபுவான்ற இடத்துலேயே அவங்கள அடக்கம் செஞ்சிடறாங்க. அப்போ அங்கே போன பிறகு என்ன நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பொறுப்பேற்கிறான் என்ற செய்தி சம்பந்தமான தகவல்கள் எல்லாம்
இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த தொடரிலே பார்ப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை உள்வாங்கி ரசூலின் மீது அளவு கடந்த பிரியம் கொள்ளக்கூடிய நபர்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.